வணக்கம். வாங்க இன்றைக்கி அம்மு குக்கிங்கில் பாவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா முறுமுறுன்னு நல்லா பாவக்காய் பொரியல் செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். குழந்தைங்களுக்கெலாம் பாவக்காய் பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் மெலிசாக ரவுண்டாக பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இது கூடவே கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. கல்லுப்பு ஏன் போட்டு பிசைகிறோன்னா அதோட கொஞ்சம் கசப்பு தன்மையை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறதுக்கு தான். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டு பிசைஞ்சோம் இல்லையா, தண்ணிலாம் கொஞ்சம் நம்மளுக்கு வெளில வரும். அப்படியே போட்டு செய்யலாம், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் அதோட தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டோம்னா ரொம்ப கசப்பு தன்மை இருக்காது. தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே குடிச்சிடலாம். உப்பெல்லாம் போட வேணாம். நம்ம ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். அப்படியே தண்ணி ஊற்றி மட்டும் கலந்து குடிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட நம்ம பாவக்காயும் சேர்த்து கிளறிக்கலாங்க. நல்லா 2 கலர் நல்லா கிளறிட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருள வதங்கிருச்சு. அந்த எண்ணெயிலையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சாம்பார் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்ல சாம்பார் தூள், அதுதாங்க போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நான் இப்போ இது கூடவே நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனது பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கூட கசப்புக்கு வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெல்லம் போடலை. வெல்லம் சேர்த்து வதக்கினா கூட கொஞ்சம் கசப்பு தன்மை குறையும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். பாவக்காய் நறுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும், வேறு ஒன்றும் மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.